சென்னையின் பரபரப்பான தெருக்களில் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு கவலை கொண்ட தாய் தன் மகன் சூரஜின் கைகளை இறுக்க பற்றிக் கொண்டார். கண்ணா, இந்த நகரத்தில் தனியாக போகாதே, சென்னை பாதுகாப்பானதல்ல என்று நடுக்கத்துடன் அவர் கெஞ்சினார். ஆனால் ஒரு அவசர வேலை அழைப்பு சூரஜை தடுத்தது. திருத்தணி செல்லும் ரயிலில் சில தமிழ் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுப்பதை பார்த்தான். லைக்குகளுக்காக அவர்கள் கையில் வைத்திருந்த வீச்செறிவாள்கள் மின்னின. அசௌகரியமாக உணர்ந்த சூரஜ் தயவு செய்து இதை நிறுத்தும்படி அவர்களிடம் பணிவாக கேட்டான். அவர்களின் சிரிப்பு ஆத்திரமாக மாறியது. அவனை ரயிலில் இருந்து கீழே இழுத்து தள்ளி இரக்கமின்றி வெட்டினர். அவனது மரண வலியை வைரலாக்குவதற்காக வீடியோவும் எடுத்தனர். உயிர் பிரிந்தபோது இரத்தம் தரையில் உறைந்தது. சில மணி நேரங்களுக்கு பிறகு வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. தன் மகன் பாதுகாப்பாக திரும்பிவிட்டான் என்ற நம்பிக்கையுடன் அந்த தாய் ஓடி வந்தார். கதவை திறந்தபோது அங்கே தன் மகனின் உடல்நிலையை கண்டார். மறுகணம் அவர் நிலைகுலைந்து சரிந்தார். அவரது அலறல் தீராத துயரமாக எதிரொலித்தது. ஒரு தாயின் மிக மோசமான கனவு நிஜமானது.